அவர் துதி எப்பொழுதும் இருந்தாலும் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்தினுடைய முதலாவது வாரத்தினுடைய காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதத்தை இந்த ஆண்டிலே நிறைவு செய்ய ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் வாரத்திலும் நன்றி உள்ள இருதயத்தோடே இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான கிருபையான ஈவுகளுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் நிறைவு வரையிலும் தூய் ஆவியாரின் நிறைவான பிரசன்னம் எங்களோடு உடனிருக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே நாங்கள் தாழ்மையோடு நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வர இருக்கிற மக்களோடு உம்முடைய தெய்வீக கரம் உடனிருக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்த வாலிபர் ஞாயிற்காக நன்றியோடு உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். ஆண்டவர், பிள்ளைகளை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேச வேண்டும் என்றும் உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த ஆராதனையினுடைய ஆரம்பம் முதல் நிறைவரையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். எல்லா துதிக நம்பிக்கை மேலே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று 386வது பாமாலை பாடுவோம். 386வது பாமாலை, நல் மீட்பர் பட்சம் நெல்லும் இரட்சண்ய வீரரே என்ற பாடல். 386வது பாமாலை.
அன்பானவர்களே, இந்த வழிபாடு தாளில் முறையில் பின்பற்றப்படும். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை தெரிந்து கொண்டு நம் மூலமாய் தம்மை மகிமைப்படுத்திருப்பதற்காக அவரை ஸ்தோதரிக்கவும், நம்மில் காணப்படும் குறைகளை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்யவும், நம்மை மறுபடியும் ஆண்டவருக்குள் பதிர்ச்சை செய்யவும் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆகையால் முழங்காலில் நின்று அவர் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோமாக. நம்மை தாழ்த்தி
யாவரும் நம்முடைய பொதுவான பாவரிக்கின் ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனிதருக்கு அருளச் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுமுள்ள நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவைகளே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். நாம் தோத்திரத்தையும் மன்றாட்டையும் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். பின்வரும் ஸ்தோத்திரங்களுக்கு சபையார் மறுமொழியாக தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லவும். இயேசு வாலிபனாக இவ்வுலகத்தில் நடத்திய வாழ்க்கைக்காகவும், வாலிபருக்காக அவர் காட்டிய அக்கறைக்காகவும், வாலிபரை அவர் நேசிப்பதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நம் ஒவ்வொருவருக்கும் வாலிப வயதின் மகிழ்ச்சியையும் பலனையும் கொடுத்து வருவதற்காகவும், நம்மை தம்முடையவர்களாக வாலிப பிரயத்தில் கொடுத்த எல்லா கிருபையின் எத்தனங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நமது சபையிலும் அத்திய சாதீனம் முழுவதிலும் உள்ள எல்லா வாலிபருக்காகவும், அவர்களில் அநேகர் கிறிஸ்துவனுடையவர்களாய் ஜீவித்து வருவதற்காகவும், அவர்களால் நடத்தப்படும் சுவிசேஷ ஊழியத்திற்காகவும், ஜெப குழுக்களுக்காகவும், சமூக சேவைக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நமது அத்திசனத்தில் வாலிபர் மத்தியில் செய்யப்படும் எல்லா ஊழியங்களுக்காகவும், பாடசாலைகள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வேலை செய்யும் பல சங்கங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கடந்த ஆண்டில் நடந்த வாலிபர் மாநாடு மாணவர் முகாம்களில் ஏற்பட்ட ஊழியர்களுக்காகவும், அவர்கள் தங்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்த வாலிபர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஞாயிறுதோறும் இரவு ஆராதனைக்கு பின்பு வாலிபர் குழுவின் ஜெபம் இந்த ஆண்டின் அனைத்து காலத்திலும் நடைபெற்றது. இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. அந்த சபையின் வாலிபர்கள் ஆராதனைகளிலும் வசனம், அன்பின் விருது, ஆலயத்தை சுத்தப்படுத்துதல், அலங்கரித்தல், வீடு அமைத்தல் போன்ற ஆலய காரியங்களுக்காகவும் சிறப்பாக பங்கேற்றதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. என் ஆத்மாவை
அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. யாவரும் அமர்வோம். இப்பொழுது முதல் 2 திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 4 முதல் 9 வரை. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 873. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்தாயிற்று. இரண்டாம் வேத பாடம் முனியோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனங்கள். முனியோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனங்கள். இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் கிடைக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறிய எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறி அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளாத பொழுதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறதாம். அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை இயக்கும். நம்மை விசுவாசமே உலகத்தை இயக்க செய்யும். வாசிப்பிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசிக்கிறது. நற்செய்தி பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 வசனம் 1 முதல் 15 வரை. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பகரியின் மேல் அவரை நிறுத்தி,
நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. நின்றவாறே நாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுடைய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே இடத்தில் பொறுத்து பிறந்தார். பொன்மது காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் எறியினார். மூன்றாம் நாள் மரித்தோர்ந்து எழுந்திருந்தார். பரமனெட்டிய ஈஸ்வரனுடைய பிதாவாகிய தேவனோட வசத்தில் இருக்கிறார். அவர் இந்த உயிரோரும் மரித்தோரும் நாய்க்கு மைமுடிதல் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரிதபுத்தலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். நமது தேவைகளையும் விண்ணப்பங்களையும் கர்த்தரிடத்தில் தெரிவிப்போமாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்ததான உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். பின்வரும் ஜெபத்திற்கு சபையார் அனைவரும் மறுமொழியாக, கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும், எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக என்று சொல்லுவோம். நமது குடும்பங்களிலும் சபையிலும் மத்தியஸ்தானம் முழுவதும் உள்ள எல்லா வாலிபரும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கவும், அவரை ஏற்றுக்கொள்ளவும், ஜீவிக்கவும், குடும்பத்திலும் திருச்சபையிலும் ஆசீர்வாதமாக இருக்கவும் ஜெபிப்போமாக. நமது சபையில் உள்ள வாலிப ஐக்கிய சங்கங்களுக்காகவும் அது நல்ல முறையில் நடந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், அத்தியஸ்தானம் முழுவதிலும் உள்ள வாலிப சங்கங்களுக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிப்போமாக. வாலிபரால் நடத்தப்படும் ஓய்வு நாள் பாடசாலைகள், வேநீர்கால வேதாகம் பாடசாலைகள், சுவிசேஷ ஊழியம், ஜெப குழுக்கள், சமூக சேவை முதலானவைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போமாக. நமது சேகரகுரு திரு ஜான் கென்னடி ஐயா அவர்களுக்காகவும், திருமதி நிக்சி கென்னடி அம்மா அவர்களுக்காகவும் மற்றும் நமது சபை ஊழியர் திரு எலிசா ஐயா ஆகியோரின் ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் ஆபாத்திரத்தை கவனியாமல் எங்களில் தேவரின் நடப்பித்ததை நினைத்து உமது ஊழியத்துக்கு எங்களை அழைக்க சித்தம் கொண்டது போல அதற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக வேண்டுமென்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். யாவரும் தயவு செய்து அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 7 மாதத்தை நிறைவு செய்ய ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அப்படி தானே? 7 மாதமும் ஆண்டவரினுடைய கரம் நம்மோடு இருந்திருக்கிறது. அதே போல் 7 மாதமும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரே நிலையில் இருந்திருக்காது. எல்லாருக்கும் வேறு வேறுபட்ட ஒரு சூழல் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு கடந்த மாதத்தில் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சிலவங்க கடந்த மாதத்தில் ஏன் ஆண்டவரே எங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு சோதனை அப்படிங்கிற நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருப்பாங்க. கடந்த நாட்களில் ஏதோ ஒரு பலவீனம் அல்லது ஏதோ எதிர்பார்க்காத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்திருக்கும். ஆனாலும் நல்லது இருந்தாலும் நாம் தீமையை அனுபவித்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்வார், கர்த்தரை நான் நல்லா இருக்கும் போது மாத்திரம் தோத்தரிப்பேன். அப்படி சொல்கிறாரோ? இல்லை, அப்படி இல்லைல்ல. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன். அதான் அவருடைய வார்த்தை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாலும்
ஒருவேளை நான் ஆசீர்வாதத்தில் குறைவுபட்டு இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. இந்த புதிய மாதத்திலே நாம் முதலாவது வாரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இம்மட்டுமாக அவர் நன்மை செய்கிற நல்ல ஆண்டவராக இருந்திருக்கிறார். நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரமுடன் இருந்திருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வழிபாடானது ஏற்கனவே உங்கள் மத்தியிலே அறிவித்தபடி வாலிபர் ஞாயிறாக அது அனுசரிக்கப்படுகிறது. வாலிபர்கள் அவர்கள் நம்முடைய ஆலயத்திலே ஒரு வளர்ச்சியின் பாதையை நோக்கி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அதை நாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் அறியலாம். அந்த வளர்ச்சி அவர்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி மாத்திரமல்ல, அது நம்முடைய திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தொடர்ந்து வாலிபர்களுக்கு நாம் ஒரு சிறப்பான ஒரு கிளாப் பண்ணிடலாமா? தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு சில அறிவிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆராதனையை தொடர்ந்து வழக்கம் போல வாலிபர் கூடுகையானது நடைபெறும். தயவுசெய்து பிள்ளைங்க அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் பெண்கள் கூடுகையும் நடைபெறும். அந்த பெண்கள் கூடுகையை நம்ம ஐயரம் அவர்கள் நடத்தி தருவார்கள். தயவுசெய்து நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் இருந்து செல்ல உங்களை அன்போடு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதுபோல் வருகின்ற புதன்கிழமை 7ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு லித்தானியா வழிபாடும், வருகின்ற வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி நமக்கு மாலை ஆராதனையும் நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் வருடாந்தார மாநாடு அது நடைபெறுகிறது. அப்படி தானே? ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் வருடாந்தார மாநாடு நடைபெறுகிறது. இந்த ஆண்டும் அது நடைபெறுகிறது. நடைபெறக்கூடிய நாள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 23, 24, 25 ஆகிய 3 நாட்களும் நடைபெறுகிறது. இது நம்மளுடைய திருமண்டலம் முழுவதுமாக பெண்கள் கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப நேரம். கடந்த ஜூலை 17ஆம் தேதி நம்முடைய வடக்கு சபை மன்றத்தின் சார்பாக நம்முடைய குற்றாலத்தில் வைத்து பெண்கள் மாநாடு நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் அதில் கலந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கு நன்றி. அதே போல் இந்த ஆண்டும் நம்முடைய பெண்கள் வருடாந்தார மாநாடு நம்முடைய திருமண்டலம் முழுவதிலும் இணைத்து அதை நாம் அனுசரிக்கிறோம். வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி மாலை 4 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி பகல் 1 மணியோடு இந்த நிகழ்வானது நிறைவு பெறும். திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் தயவுசெய்து அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு, பெண்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். கருத்து எல்லாருக்குமே தெரிந்தது. பெண்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8:37 இந்த வசனத்தை மையமாக கொண்டு அந்த 3 நாள் நிகழ்வும் நடைபெறக்கூடிய இடம் சாரால் தக்கர் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. அதை தலைமையேற்று நடத்துபவர் நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள், ரைட் ரெவரண்ட் டாக்டர் ARGST பர்னபாஸ் ஐயா அவர்கள் நடத்துகிறார்கள். சிறப்பு செய்தியாளராக ரெவரண்ட் டாக்டர் ஜெயந்தி பொன்ராஜ் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதற்கான நோட்டீஸ் போர்டில் போடப்படும். அதே போல் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலும் அனுப்பப்படும். தொடர்ந்து 3 நாளுக்கான நிகழ்ச்சி நிரல் உள்ளே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் வாசித்தேன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால் நான் முதல் பக்கத்தில் இருக்கிறதை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொடுக்கிறேன். உள்ளே இருக்கிற நிகழ்ச்சி நிரலை நீங்கள் பார்த்து கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். 3 நாளும் சிறப்பு விருந்தினர்கள் நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து இந்த கூடுகைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே வழிபாட்டின் நிறைவில் நமக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அவர்கள் இன்றைக்கு நமக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஸ்பான்சர் பண்ணுகிறார்கள். தயவுசெய்து அந்த அன்பின் ஐக்கியத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். 7ஆம் தேதி வருகின்ற 7ஆம் தேதி மிஸ்டர் கே ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற நல்ல ஆண்டவரே,
மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிற்காக மீண்டும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பிறந்தநாள் பெயர் வாசியை கேட்ட அருமையான எங்களுடைய திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் கே ஆப்ரஹாம் லிங்கன் சாருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து நீர் கரம் பிடித்து வழி நடத்தி வந்திருக்கிறீர். பூர்வ நாட்களை சிந்தித்து பாருங்கள், தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பாருங்கள் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த நாட்களில் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் கடந்த நாளை நினைத்து உமக்கு நன்றியோடு உடைய பாதப்படிகளை காத்திருக்க ஆண்டவர் அருள் தாரும். நாங்கள் அருமையான ஆப்ரஹாம் லிங்கன் சாருக்காக சிறப்பாக திருச்சபையாக நாங்கள் இணைந்து மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் நீர் அருமையான சாரினுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். சுவாமி, திருச்சபையாராக இணைந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். நீரும் வாழ்த்தி அருள வேண்டும் என்று உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு நிறைவான ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைத்திருளுங்க. தன்னுடைய குடும்பத்தை குறித்த என்ன ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்பை நீர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தெய்வீக கரமுடன் இருக்கட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் நீர் நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எல்லா துதிக நன்மைக்கு மேலும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, யுக யுகமாய் எம் துணையாயினீர். நீரினும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாய் நீர். மேலும் கூடுதலான ஒரு அறிவிப்பு என்னவென்றால், நம்முடைய திருச்சபையிலிருந்து நீங்கள் எல்லாருமே உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. உற்சாகமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள். அதை நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாலிபர் ஐக்கிய சங்கத்திற்காகவும் TDYA ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஒரு சிலர் கொடுத்து வருகிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் நேர்ச்சியாக நீங்கள் அதை கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் இந்த மாதத்திற்கான காணிக்கையும் அருமையான மெர்சி சாலமோன் அவர்களிடத்தில் கொடுப்பீர்கள் என்றால் அது மிகவும் உதவியாக இருக்கும். அதே போல் இந்த நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற நம்முடைய வாலிபர் ஐக்கிய சங்க மாநாட்டிற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அது குற்றாலத்தில் நடைபெறுகிறது. தொடர்ந்து நீங்கள் அதற்காகவும் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். சின்ன பிள்ளைங்க வந்திருக்கீங்க, ஒரு வேளை நீங்கள் வசனம் படிச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் முன்னாடி வந்து சொல்லலாம். சின்ன பிள்ளைங்க வசனம் படிச்சிருக்கீங்களா? ஒருவேளை தயவுசெய்து நீங்கள் சின்ன பிள்ளைங்க வந்திருந்தேன்னா முன்னாடி வந்து வசனம் சொல்லலாம். ஒரு கை தட்டிடலாமா? பரவாயில்ல, ஒரு ஆளாவது நமக்கு இன்னைக்கு வசனம் சொல்வதற்கு ஆள் வந்திருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இப்பொழுதும் நம்முடைய வாலிப பிள்ளைகள் ஒரு சிறப்பு ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணுவாங்க. அந்த ஆக்ஷன் சாங் என்பது நம்ம மத்தியிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிற அருமையான ஜோன்சன்னன் அவர்கள் கடந்த நாளிலே அவர்கள் யூத் மீட்டிங்கில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த பாடலுக்கு ஆக்ஷன் சாங் பண்ணுவார்கள். அதை தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இப்பொழுது ஒரு ஆக்ஷன் சாங்.
விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோடித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோடித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இது செட்டைகளை பிரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை பிரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். ஆமாம், ஒரு நம் மத்தியிலே நாம் நம்முடைய யாரை இன்றைக்கு அழைக்கலாம் என்று நான் யோசித்தேன். பொதுவாக யூத் சண்டேனால வாலிபர் ஐக்கிய சங்கத்திலிருந்து ஊழியர்களை அழைக்கலாம் என்று யோசித்தோம். ஃபஸ்ட்டு வீக்கில் பாலர் ஞாயிறாக போன வாரத்தில் கடந்த நாட்கள் அனுசரித்தோம். அதுக்கு அம்மாவை கூப்பிட்டுட்டு யூத்துக்கு நம்ம யூத் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிடலாம் நினச்சோம். ஆனால் யூத் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி அங்கே ஊழியம் நடந்து கொண்டு இருப்பதால் அவர்களால் வர முடியவில்லை. அம்மாவை கேட்ட பொழுது அவர்கள் சந்தோஷமாக வருகிறேன் என்று சொன்னார்கள். மத்தியிலே இன்றைக்கு ஐயரம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயாவும் அம்மாவும் நம்முடைய திருச்சபையின் மேல் எப்பொழுதுமே ஒரு கவனமும் ஒரு பாசமும் உடையவர்கள், எப்பொழுதுமே அதிகமாக விசாரிக்கக்கூடியவர்கள், மேலகரம் திருச்சபையை குறித்த ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனையை வைத்திருக்கக்கூடியவர்கள். அதற்காக நம்முடைய அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நன்றி. அவர்களை கௌரவப்படுத்த விதமாக நம்முடைய வாலிப சகோதரி அபிஷாக் அவர்கள் ஐயர் அம்மா அவர்களுக்கு இந்த ஷாலை அவர்கள் அணிவிப்பார்கள். அதே போல் அருமையான தம்பி ஜோசியா அவர்கள் அம்மா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை அவர்கள் கொடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம்.
ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நாங்கள், எங்களை மகிழ்விக்கிறவர்கள் நீங்கள். ஆனால் இப்படி என்னை வரவேற்றது எனக்கு அது இல்லாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அன்புக்காக நான் தேவனை துதிக்கிறேன். தம்பி எலிசா சொன்னது போல் எப்பொழுதுமே மேலகரம் திருச்சபை எங்களுடைய சிந்தனைகளிலே எண்ணங்களிலே உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு முறை வரும்போதும் உங்களுக்குள்ளே ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய ஆலயத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு முறை வரும்போது இன்றைக்கி என்ன மாற்றம், இந்த வாரம் பார்க்கும்போது என்ன மாற்றம் அப்படிங்கிற அளவில் மிக அருமையாக இருக்கிறது. அந்த தோற்றமெல்லாம் மிக பொலிவோடு அழகாக காணப்படுகிறது. பிள்ளைகள் வாலிபர் கூட்டம் ஆரம்பித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சகோதரி மெர்சியை வாழ்த்துகிறேன், தம்பி எலிசாவை வாழ்த்துகிறேன், வாலிப பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். மிக அழகாக இந்த நாளிலே வந்து தேவனுடைய ஆராதனையை மிக அருமையாக நடத்தி கொடுத்தாங்க. எப்படி இருந்தது? சபையார் சொல்லுங்கள், எப்படி இருந்தது என்று. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லையா? நம்ம பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறதுலையும் பார்க்கிறதுலையும் அதிகமான சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை நமக்கு. தேவனுடைய நாமத்தினாலே பிள்ளைகளை நம்ம வாழ்த்தலாமா? சபையார் கரங் தட்டி எங்கள் அருமையான வாலிப பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கி ஒரு வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்கிறோம். ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனம். ஓசியா அதிகாரம் 11 வசனம் 4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். நமது அருமையான பிள்ளைகளை நேசிக்கிற தேவன், பிள்ளைகள் இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினாலே கர்த்தர் உங்களை கட்டி இழுத்திருக்கிறார். அதனால தான் நமது திருச்சபையிலே அழகான வாலிபர் கூடுகையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய அன்பின் நிமித்தமாக நீங்கள் கட்டி இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நமது கழுத்துகளின் மேலே இருக்கிற நுகத்தடிகள் தேவனை நெருங்கி சேர்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீங்கள் உடைத்து விட்டு அவர் அருகிலே சாய்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது இப்பொழுதும் அப்படியே பலிக்கட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலும் கர்த்தர் பிள்ளைகள் பட்சமாக சாய்ந்து அவர்களுக்கு உயர்வை தருவாராக. ஆமென். கர்த்தர் நமது வாலிப பிள்ளைகள் பட்சமாக சாய்ந்து அவர்களை கிருபையாக வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். உயரங்களை பிள்ளைகள் எட்டி பிடிப்பார்களாக. இந்த அருமையான பாடல் ஒரு அழகான கருத்தான பாடல். அதில் பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. செட்டைகளை அடிக்கும் காலம், ஒவ்வொரு உயர்வுகளையும் கர்த்தர் பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நமது கண்களுக்கு முன்பாகவே அது நடக்கப் போகிறது. ஆமென், ஆமென். இந்த நாளில் இன்றைக்கி ஆராதனையில் பங்கு பெற்று இந்த இடத்துல வந்து நின்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம கண்கள் என்ன செய்ய போகுது? பார்த்துட்டே இருக்க போகுது. ஐயோ, இவ்வளோ ஆசீர்வாதமா, இந்த அருமையான பிள்ளைக்கு இவ்வளோ கிருவியா, கர்த்தருடைய உயர்வு இவ்வளோ அற்புதமாக நடக்குது, நம்ம கண்கள் பிரமித்து போகிறதே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கலிகுறத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்கிறோம். கண்களை மூடி அவரை நோக்கி நம்ம பார்க்கிறோம். அன்பின் பிதாவே, தேவரீர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளை கொண்ட எங்கள் தேவனே உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் வாலிப பிள்ளைகளை தமது அன்பின் கயிறுகளினாலே நீங்கள் இழுத்து கொண்டீங்களே ஏசப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. தேவனே, உன்னதரே, உமது ஊழியத்தை, உமது ஆராதனையை எங்கள் பிள்ளைகள் எங்கள் கண்புள்ளாக எவ்வளவு அழகாக பிள்ளைகள் அதை நிறைவேற்றினார்கள் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ந்து உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இன்னும் எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் திருச்சபை இன்னும் வளரட்டும் அப்பா, இன்னும் வளரட்டும் ஐயா. தேவனுக்குள்ளே மணவாட்டி திருச்சபையாக தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்கி எங்கள் திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, நம்ம அனைவருக்குமே வேத வசனத்தினுடைய சத்தியங்கள் கர்த்தருடைய தயவினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே நாம் தியானிக்க போகிறோம். சரிதானா?
வேதத்தில் உள்ள வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு வாலிபரை எடுத்துக்கொள்கிறோம். சரியா? இந்த நாளில் இப்போ வாழ்கிற வாலிப பிள்ளைகளுக்கு என்னென்ன விதமான சவால்களை எல்லாம் அவங்க எதிர்கொள்கிறாங்க, எவற்றோட போராட வேண்டி இருக்கிறது தெரியுமா? ஒருவேளை நாம் வாழ்ந்த காலங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னோடு கூட என்னுடைய வயதில் இருக்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகள், அதே மாதிரி அதை விட மூத்தவர்கள், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பாவ நெருக்கடிகள் இவ்வளவு கிடையாது. சரியா? நாங்கள் கர்த்தருக்குள்ளே வளர்க்கப்பட்ட போது இவ்வளவு நெருக்கடிகள் கிடையாது. செல்ஃபோனெல்லாம் வாங்கி நம்ம வீடுகளில் வைத்து கொள்வது கிடையாது. அந்த நாட்களில் ஒரு ஃபோன் இருந்தாலே அதே பெருசு. ஒரு தெருவுக்கு ஒரு ஃபோன் இருக்கும், அல்லது கொஞ்சம் நாட்களுக்கு பின்பாக நமது வீட்டில் இந்த காதில் வைத்து பேசுகிற அந்த ஃபோன் ஒன்று தான் இருந்தது. அதனால ஸ்மார்ட் ஃபோனுடைய பயமுறுத்தல்களும் பாவ வலைகளும் நமக்கு இல்லை. சரியா? இல்லை. ஆனால் இந்த நாட்களில் நம்ம பிள்ளைகள் ரொம்ப பாவம். அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது. அதையெல்லாம் அவங்க ஜெயித்து வர வேண்டி இருக்கிறது. திருச்சபையினுடைய ஜெபம் அதிகமாக தேவைப்படுகிறது. சரியா? இன்னைக்கு அவங்கள சுற்றி இழுத்து பொறிக்குள்ள மாற்ற மாதிரி நிறைய வலைகள் விரித்து வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மிகவும் இன்பமாக அவர்களுக்கு தோன்றுகிற நிறைய வலை, ஸ்மார்ட் ஃபோன், இன்டர்நெட், அடுத்து நிறைய காரியங்கள், ஃபேஸ்புக், அடுத்து இன்ஸ்டாகிராம், இப்போ ஃபேஸ்புக்கில் இல்லாத பிள்ளைகள் வாட்ஸ்அப் இதெல்லாம் பயன்படுத்தாத பிள்ளைகளை நம்ம பார்க்க முடிகிறதே கிடையாது. நம்ம வைத்திருக்கிற ஃபோனை வாங்கினாலும் என்ன செய்வாங்க? அவங்க அதை ஆப்ரேட் பண்ணுறதை பார்க்குறோம். சரிதானா? ஊழியக்காரர்கள் குடும்பங்களில் அதை பார்க்குறோம். இப்படி ஊழியக்காரர்கள் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது நம்ம குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க ஊழியக்காரர்களுக்கு என்றால், அவர்கள் எதை வைத்து கொண்டு தான் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், செல்ஃபோனை வைத்து கொண்டு தான் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிபர்கள் இந்த நாட்களிலே சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. ஜெபங்கள் நம்ம கூட்டணும். எங்கள் பிள்ளையை பாதுகாத்துக்கோங்கப்பா, உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கும் நாம் ஒரு ஆலோசனை கொடுக்குறோம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துகிறீர்களோ, அல்லது இந்த காலத்தினுடைய மீடியாவை நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோஷியல் மீடியாக்குள்ளே என்டர் ஆகுறீங்களோ, அப்போ ஒன்றை கவனத்தில் வைங்க. உங்கள் எல்லாரும் இருக்கிறமான ஒரு இடத்துல இருங்க. உங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்க, உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா! இது ஒரு ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளுங்க. தனியாக உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ணாதீங்க. தனியாக உட்காந்து ஆப்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய சிந்தனைகள் மாறும். ஓ, இப்படி ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா என்று தோன்றும். இதே தான் அம்மா பக்கத்தில் உட்காந்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கும்போது உங்கள் வழி சீராக இருக்கும். அம்மா பக்கத்தில் இருக்காங்க, அப்பா பக்கத்தில் இருக்கிறாங்க, ஐயோ எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறாங்க, அப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது என்று அப்படி ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்துவார். அன்பான வாலிப பிள்ளைகளை, நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நிம்மதி இருக்கும். சரிதானா? ஒருவேளை எதுக்கு அம்மா அப்படி சொல்கிறாங்க, இந்த ப்ளஷர், இந்த இன்பம் ரொம்ப நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அது டெம்ப்ரவரியான ஒரு இன்பம். சரியா? ஜாய் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியும். அந்த ஜாய் அப்படின்னா என்ன வார்த்தை தமிழில்? அது என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி, சந்தோஷம், களி கூறுதல். இந்த ஜாய் என்ற வார்த்தைக்குள்ள பின்னால யார் இருப்பா? பரிசுத்த ஆவியானவர் இருப்பாங்க. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அதுக்கு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம். சரியா? நான் நல்ல பிள்ளை அப்படின்ற சந்தோஷம், நான் நல்ல பையன், நான் பரிசுத்தமாக தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சந்தோஷம், இது உங்களுக்கு ஜாய். இது பெர்மனன்ட். ஏசப்பா கொடுக்குற சந்தோஷம் பெர்மனன்ட். அடுத்த பக்கம் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இது எல்லாம் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்குது? இன்பத்தை கொடுக்குது. இன்பம். சரியா? அதுக்கு ஆங்கில வார்த்தை ப்ளஷர். இது டெம்ப்ரவரி. சரிதானே? இது டெம்ப்ரவரியாக இருக்கும். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பாய்சன் உள்ளே போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல கொல்லும் விஷம் உங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் உங்களுக்கு வெறுக்கும், வாழ்க்கை வெறுக்கும், கோபம் ஆவீங்க, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவீங்க, எதுக்கெடுத்தாலும் கத்துவீங்க. உங்கள் அம்மா அப்பா பேசும்போது உங்களுக்கு பிடிக்காது, பைபிள் எடுக்க பிடிக்காது, ஜோம் பண்ண பிடிக்காது, சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. வாலிபர் கூட்டத்துக்கு வா அப்படின்னு சொன்னால் பிடிக்காது. ஏன் இப்படி என் பிள்ளை மாறிடுச்சு, ஏன் நான் இப்படி மாறினேன்? கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போன அந்த விஷம் என்னை மாற்றி இருக்கிறது. இந்த இன்பம் 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 அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்படி பாய்சன் ஆகிருக்குது. இந்த ப்ளஷர் உங்களை
அழிவுக்கு நேராக கொண்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு டெம்ப்ரவரியான இன்பத்தை தான் கொடுத்துருக்கோம். இப்போ கடைசியில் என்ன மீதியாக இருக்கும்னா வருத்தம், வேதனை. நான் ஏன் உயிரோடு இருக்கணும், எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல அப்படின்ற ஒரு நிலைக்கு நேராக போய்கிட்டே இருப்பீங்க. தப்பான முடிவுகளே போயிட்டே இருப்பீங்க. அதனால் அன்பான வாலிப பிள்ளைகளே, முதலாவது நான் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை, நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே போகும்போது அம்மா அப்பா பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தணும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க, இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ரெண்டாவது காரியம், அந்த ப்ளஷரையும் ஜாயும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே ப்ளஷர் தான். அது கொஞ்சம் டெம்ப்ரவரியானது, அது உங்களை தப்பான பாதைக்கு கொண்டு போகும். ஆனால் ஜாய் நமக்கு வேணும், இயேசுப்பா கொடுக்குற ஜாய். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் உங்களையே பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்து வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது, நான் நல்ல பிள்ளை அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, நான் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் தேவனுக்காக இதெல்லாம் விட்டுட்டேன், ஏசப்பாக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு நிலையான ஒரு களி கூறுதலை உங்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வரும், ஒரு அழகை கொடுக்கும். சரியா? இந்த இன்பத்தை நம்ம வேணும்னு நினச்சி போகும்போது அழகை இழந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நல்ல பண்புகள் நம்ம விட்டு போயிட்டே இருக்கும். அதனால நம்ம சாயல் மாறும், முக சாயல் மாறிடும். சிரிச்சு கொண்டிருந்த முகம் மாறி இப்போ கட்டுக்கட்டுன்னு முகம் மாறுது. நம்மளுடைய சாயல் மாறினதுனால அழகு போயிடும். ஆனால் அடுத்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாய், ஏசப்பா கொடுக்குற சந்தோஷம். இதுக்காக நான் என்னையே நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன், என்னை ஏசப்பா கரத்தில் நான் என்னை கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது, அந்த ஏசப்பா கொடுக்குற சந்தோஷம் உங்கள் ரத்தத்துக்குள்ளே, உங்கள் நரம்புகளுக்குள்ளே, உங்களுடைய தசைகளுக்குள்ளே, உங்கள் ஸ்கின்ல வெளிப்படும். ஒரு பிரகாசம், ஒரு தெய்வீகம் உங்களுக்குள்ளே வெளிப்படும். உங்களை பார்க்கிறவர்களெல்லாம் கர்த்தருடைய கிருபை இந்த முகத்தில் வெளிப்படுதே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது வாலிப பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, திருச்சபைக்கே உரியது. ஜாய், ப்ளஷர் ரெண்டுக்குள்ள தெளிவை புரிந்து கொள்வோம். வேத வசனங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் நிரந்தரமான ஜாயை நமக்கு கொடுக்கும். சரிதானா? இதன் அடிப்படையில் வேகமாக நாம் வேதத்திலே வாழ்ந்த இந்த ஜாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, சரியா, பாவம் இல்லாமல் இல்லை, அவர்கிட்ட பாவம் இருந்தது, ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த இன்பம் ப்ளஷர் எனக்கு வேண்டாம், எனக்கு ஏசப்பா கொடுக்குற ஜாய் தான் வேணும், அவருக்கு பிரியமாய் நான் வாழ்கிறேன், அவர் என்னை காப்பாற்றட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு வாலிபனை குறித்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் எந்த வாலிபன் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? எந்த வாலிபன்? இல்லை, நான் ஒரு வார்த்தை அதனால தான் சேர்த்தேன். ஒருவேளை தானியன் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்ததை மட்டும்தான் நம்ம வேதம் நமக்கு காட்டுகிறது. பாவத்திலையும் கொஞ்சம் வாழ்ந்து திரும்ப பாவத்திலிருந்து விட்டுட்டு ஏசப்பா போதும், கர்த்தர் போதும் பிடித்து கொண்ட ஒரு வாலிபன் தாவீது. சரிதானா? தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். உங்களிடத்துல ஒரு கேள்வி, வாலிப பிள்ளைகளும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. சரிதானா? தாவீதோடு உடன் பிறந்தவர்கள் எத்தனை சகோதரர்கள்? மொத்தம் தாவீது ஃபேமிலியில் எத்தனை பிள்ளைங்க? யாரோ கரெக்டாக சொன்ன மாதிரி இருந்தது. ஒரு இடத்துல தாவீது 7வது குமாரனாக காட்டப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 13 வசனத்திலேருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா அவருடைய சகோதரர்கள் பேர் எல்லாமே வருது. சரிதானா? ஆனால் இன்னொரு இடத்துல வேதம், நம்ம சாமுவேலுடைய பகுதி 1 ராஜாக்கள் இதெல்லாம் நம்ம வாசிக்கும்போது தாவீது குடும்பத்தில் 8 பேருன்றதை வாசிக்கிறோம். சரியா? அப்போது ஏதோ ஒரு பேர் விடுபட்டிருக்கலாம். 2 நாளாகமத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா அந்த வார்த்தைகள் அப்படியே அந்த வாசித்துடலாமா? ம் 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 2 நாளாகமம் தானா? அதானோ 2 நாளாகமம், 1 நாளாகமம், 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அபினதாப் 2வது குமாரன், சிம்மா 3வது குமாரன்,
நெதனேயேல் 4வது குமாரன், ரதாயி 5வது குமாரன், ஓத்சேம் என்னும் 6வது குமாரன், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றார். இதோடு கூட இந்த பகுதியில் 7, இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கும் போது அங்கே 8 என்று பார்க்கிறோம். சரியா? 1 சாமுவேல் வாசிக்கும் போது இப்போ நீங்கள் கவனிங்க, 8 குமாரர்கள், 8 குமாரர்களோடு பிறந்தவர், 7 குமாரர்களோடு பிறந்தவர் தாவீது. சரிதானா? இப்போ அவரை குறித்து நம்ம திருச்சபையாகவும் வாலிபர்களாகவும் இந்த இடத்துல அமர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வாலிபர் இடத்துல தேவ குணங்கள் என்ன இருந்தது, தெய்வீக குணங்கள் என்ன இருந்தது, அதை நானும் பிடித்து கொள்ளட்டுமே அவரை போல அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இப்பொழுது 1 சாமுவேலுக்கு வந்து விடுங்கள். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுகிறோம். அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 15வது வசனம். இப்போ இதை வாசித்துருவோம். அதுக்கு முன்பாக இன்னும் ஒரு வசனம் வாசித்துடலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் எடுங்க. 16வது அதிகாரம் 12வது வசனம். இப்போ தாவீதுடைய அந்த நிலைமையை பாருங்க. ஆள் அனுப்பி தாவீதை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இப்போ நீங்க என்ன கவனிங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் பார்க்கிற காரியம் என்ன? நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு தியானத்துக்கு நாம் முதலாவது எடுத்துக்கொள்கிறது, தேவன் அவனை எப்படி வைத்திருந்தார், எப்பொழுதும் ரெடியானவனாக வைத்திருந்தார். சரிதானா? திருச்சபையின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாலிப பிள்ளைகள் தாவீதிடத்திலிருந்து முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கிறான். சரியா? அந்த சம்பவத்தை நினைவு கூறுங்க. அவன் எங்கே போயிட்டான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு மேய்ச்சலுக்காக போயிட்டான். அவன் போன பிறகு இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. சாமுவேலை கர்த்தர் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறார், அவங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறார். அனுப்பி என்ன செய்துட்டு வரும்படியாக சொல்லுகிறார்? நீ போய் சவுலுக்காகவே எத்தனை நாள் துக்கித்துட்டு உட்கார்ந்துருக்கிற சாமுவேலே, நீ எழும்புயா, நீ எங்கே போனோம்? ஈசா இருக்கிற ஊருக்கு போ, அவங்க ஊருக்கு போ, நான் உனக்கு காட்டுவேன், அந்த மனிதனை நீ அபிஷேகித்திரு, ராஜாவாக அபிஷேகித்திருன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த சம்பவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இவரும் அதே மாதிரி சாமுவேல் அங்கே வருகிறார். சரிதானா? வந்து ஈசாயிட்ட கேட்குறாரு, உன் பிள்ளைகளையெல்லாம் நீ எனக்கு முன்பாக அனுப்புன்னு சொல்கிறாரு. உடனே ஈசாய் ஒவ்வொரு பிள்ளையாக அழைக்கிறார். 8வது வசனத்திலிருந்து பாருங்க, ஈசாய் அபினதாபை அழைக்கிறாரு. ஒவ்வொருத்தர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூத்த பையன் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எலியாபை சாமுவேலுக்கு முன்பாக அனுப்புகிறாரு. அப்போ கர்த்தரிடத்தில் கேட்குறாரு சாமுவேல், இவன் தானான்னு கேட்குறாரு. இவன் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து 2வது பையன் அபினதாப், அடுத்து 3வது பையன் சிம்மா, 4வது பையன் நெதனேயேல், 5வது பையன் ரதாயி, 6வது பையன் ஓத்சே. இவங்க எல்லாரும் கடந்து போயாச்சு. 7 பிள்ளைகள் கடந்து போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 7 பிள்ளைகளும் கடந்து போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இவன் இல்லை, இவன் இல்லைன்னு 7 முறை சொல்லியாச்சு. அப்போ சாமுவேல் இப்பொழுது தாவீதினுடைய தகப்பனிடத்தில் கேட்குறார், உன் பிள்ளைகள் இவ்வளோதானான்னு கேட்குறார். உடனே அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். சரிதானா? 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இவ எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க? அவனை அழைப்பிச்சிரு. அப்போ எங்கேருந்து அழைப்பிச்சிரு? அவன் காடுகளுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அங்கேருந்து நேராக ஒரு ஆள் அவனை கூப்பிட்டுட்டு வராங்க. கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனதாக அந்த இடம் நமக்கு காட்டலை. நேராக அழைத்தழுப்பினா நேராக எங்கே வந்தாச்சு? இப்போ சாமுவேலும் ஈசா எல்லாரும் கூடி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சரிதானா? 12வது வசனத்தில் அதை பார்க்குறோம். கடைசி பகுதி பாருங்க. அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. இவன்தான்,
இவன்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லணும். ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஐயா. உயர்வுக்கு, இந்த பதவிக்கு, இந்த பணிக்கு இவன்தான் சொல்லணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி சொல்லணும் ஏசப்பா. உங்கள் கிருபை எங்கள் பிள்ளைகளோட இருக்கட்டும், இவன்தான் சொல்லணும் ஐயா சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். இங்கே முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை அழைத்தனுப்பி இவனை நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்படி சாமுவேல் தாவீதை என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய அவனை சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாள் முதல் கர்த்தர் நமது பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லி இருக்கிறார்? இவன்தான் என்னுடைய ஆலய ஆராதனையில் முன்னால வந்து இவ்வளோ காரியங்களை உற்சாகமாக செய்தானே, இந்த பிள்ளை தான், இந்த பையன்தான். ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த நாள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கி இருந்தார். சரிதானா? கர்த்தர் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினது அந்த இடத்துல பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தில் நம்ம எடுத்துக்கலாம். 17வது அதிகாரம், அடுத்த அதிகாரத்தில் 34வது வசனம் பாருங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. அவன் கடைசியாக நம்ம பார்க்கிறோம், அதை என்ன செஞ்சிட்டான்? வாய்களெல்லாம் கிழிச்சினால என்ன செஞ்சிட்டான்? அடித்து கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் 35வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பின்பகுதியில் சொல்கிறாரு, நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். சரியா? அங்கேயும் ரெடியாக தான் இருக்கிறார், இங்கேயும் ரெடியாக இருக்கிறார். எங்கே ரெடியாக இருக்கிறாரு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணுற இடத்துலையும் அவர் ரெடியாக ஓடி வந்திருக்கிறாரு. இன்னொரு இடம், போருக்கு போய் நிற்கிறார் தைரியமாக. மற்ற ஜனங்களெல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் போது, நான் செய்கிறேன் இந்த வேலையை, அந்த கோலியத்தா அவன் யார் பார்த்துறேன் நான் ஒரு கை அப்படின்னு சொல்லி தாவீது போய் நிற்கிறார். உடனேவும் ராஜா பயப்படுறாரு. ஐயோ, நீ வாலிப தம்பியா இருக்கியம்மா, இவ்வளோ அழகா சிறந்த மேனியமா இப்படி இருக்கிற, உன்னால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சரியா? இவன்தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் ரெடியாக இருக்கிற. ஐயா, ஒரு கரடி வந்துச்சு, ஒரு சிங்கம் வந்துச்சு, நான் அவ்வளோத்தையும் அடிச்சு போட்டேன். அன்பான வாலிப பிள்ளைகளை, வேலை இடமாக இருக்கட்டும், நீங்கள் எங்கெல்லாம் நடந்து போகிற இடமாக இருக்கட்டும், நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற இடமாக இருக்கட்டும், படிக்கிற இடமாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கிற குடும்பமாக இருக்கட்டும், எப்பொழுதும் தாவீதை போல கற்றுக்கொள்ளுங்க. என்னென்ன எதிரிகள், என்னென்ன பிசாசுடைய தந்திரங்கள் உங்களை வருகிறதோ நீங்கள் அடையாளம் கண்டுபிடிங்க. இது கரடி, இது சிங்கம், இது வாட்ஸ்அப்பா, இது என்னென்ன காரியங்களாக இருக்கட்டும். சரிதானா? இந்த உலகத்தினுடைய பாவங்களை கண்டுபிடிங்க. இதெல்லாம் கரடி, இதெல்லாம் சிங்கம், நான் இதெல்லாம் அடித்து கொன்று போட்டுருவேன், என்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 இடங்களை நம்ம பார்க்கும்போது அவன் ரெடியாக இருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக அவனை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மை அப்படி பார்க்கணும், திருச்சபையை அப்படி பார்க்கணும். திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே பார்க்கணும், தாவீதை போல. என்ன, எனக்கு இவன் தான் சரியான ஆளப்பா, இவதாப்பா, தூக்குங்கப்பா, கர்த்தர் உயர்த்தணும் அப்படி. சரிதானா? அப்போ முதலாவது தாவீதில் நம்ம பார்க்கிற காரியம் ஆல்வேஸ் ரெடி. 2வது காரியம் 1 சாமுவேல் அதிகாரம் 17-15. 1 சாமுவேல் 17-15. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 2வது காரியம், முதலாவது நாளில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. சரியா? அதுக்கு முன்னாடி சவுலுக்கு தம்புரு வாசிக்கிறவனாக இருந்தான். அவன் பிசாசு அப்போ தான் ஓடும். சரியா? இவன் வந்து இந்த சுரமண்டலத்தை வாசிக்கணும். சுரமண்டலத்தை வாசித்த உடனே அந்த பேய்கள் ஓடி போகும். அன்பாக மியூசிக் போடுற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. பல இடங்களிலே நாம் பார்த்துருக்குறோம். கர்த்தருடைய பாடல்களுக்காக பிள்ளைகள் இந்த கிட்டார் போடும்போது, இந்த கீபோர்டை ப்ளே பண்ணும்போது பிசாசு ஓடி நடுங்குகிறத பார்த்துருக்குறோம். அமேன், அமேன். தாவீதின் ஆசீர்வாதம் அது அப்படியே நம்ம பிள்ளைகளுக்கு அப்படியே பலிக்கட்டும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த இடத்துல பார்க்குறோம், தாவீது அப்படியெல்லாம் ஒரு வேலை செய்துட்டான். இப்போ போர் வந்ததுனால அவனுக்கு வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவன் இப்போ திரும்ப வர்றான். சரியா?
திரும்ப வருகிறான். அதற்கு முன்பாக அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ இதில் பார்க்குறோம், மிக அருமையாக வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறான். 15 சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். காலங்கள் கூடி வருகிற வரை, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற அனுபவத்தை நம்ம பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள், நாம் கற்றுக்கொள்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் இரண்டாவது நம்ம பார்க்கிற காரியம், ரெஸ்பான்சிபிள் யங் மேன். மிக பொறுப்புள்ள பையன். இனிமேல் கவலை இல்லைப்பா, நம்மளை ராஜா வயசுப்பா வந்து நம்மளை அபிஷேகம் பண்ணியாச்சு, சரி நம்ம என்ன காரியத்தை பார்ப்போம், இனி அப்படியே அரண்மனையில் இருந்துக்கிடுவோம், நம்ம போய் இதுக்கு போய் இந்த ஆடுகளை எல்லாம் திரும்ப மேய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிடட்டும், அதெல்லாம் நம்ம கூட பிறந்தவங்க பார்த்துக்கிடட்டும் அப்படின்ட்டு விலகவே இல்லை. அவனுடைய பொறுப்பு என்று கொடுக்கப்பட்ட பொறுப்பிலிருந்து அவன் விலகாதபடிக்கு அந்த இடத்துல வந்து திரும்பவுமாக பொறுப்பை சரிவர செய்கிறான். அன்பான வாலிப பிள்ளைகளே, பிள்ளைகளாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. பெற்றோருக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அதை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். அன்பான பெற்றோருக்கும் நாம் நினைவுபடுத்துகிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உழைக்கிறோம், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறோம், அதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்கிறது, உண்மைதான். ஆனால் நீங்களே ஒரு நேரத்தை கண்டுபிடியுங்கள். அது இரவாக இருக்கலாம், 1 மணியாக இருக்கலாம், 2 மணியாக இருக்கலாம், 11 மணியாக இருக்கலாம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் படுக்காதீர்கள். பெற்றோர்களே, அன்பான பெற்றோர்களே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் நீங்கள் படுக்காதீங்க. காலையில் எழும்பின உடனே பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் நீங்கள் வெளியே வராதிங்க. அன்பான வாலிப பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிள் யங் மேனாக நடந்து கொள்ள நீங்கள் உங்களை நீங்களே அர்ப்பணிச்சிருங்க. இயேசப்பா, தாவீதை போல நான் அர்ப்பணிக்கிறேன். இதுவரைக்கும் நான் சரிவர என் பொறுப்பை செய்ததே இல்லை. பல நேரங்களில் வாலிப பிள்ளைகளை நான் கவனிக்கிறீங்களாமா, என்னென்னா ஒரு வேலை செய்யணும் அம்மா அப்பா கொடுப்பாங்க, சரியா? என்னுடைய மகளுக்கும் நான் அடிக்கடி இந்த வீடு கூட்டுற வேலை உன் வேலை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீ கட்டாயமாக வீடு கூட்டியிருக்கணும், காலையில் வந்து வீடை கூட்டிட்டு போயிரு, அப்படி இல்லையா வந்த பிறகுனால இது உன் வேலை தான், நீ தான் கூட்டணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சரியா? ஆனால் இன்னும் அது சரிவர நடப்பதே கிடையாது. வீடை கூட்ட வைக்கிறதுக்கு ஒரு பெரிய போரே வீட்டில் நடந்துடும், சரிதானா? ஒருவேளை நமது வாலிப பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களை நீங்களே இயேசுப்பாவுடைய சமூகத்தில் வைங்க, சரிதானா? நான் ஒரு காரியத்தை வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீ குனிந்து குனிந்து கூட்ட பழகிட்டேன்னா உன் இடுப்பு சின்னதாயிரும்னு சொல்வேன். என்னுடைய வகுப்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே இருக்கிறாங்க, அன்பான பிள்ளைகள். நான் எப்பயுமே சொல்லுவேன், குனிந்து, அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப இந்த விளக்கமாறு குட்டை விளக்கமாறு தான், சரியா? நம்ம பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நம்ம கூட்டுறும் போது இவ்வளோ நீள விளக்கமாறு நம்ம வீடுகளில் இருந்ததில்லை, விளக்கமாறு சின்னதாக தான் இருக்கும். அதனால நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அதிகமாக பெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். நான் பெண்ட் ஆகும், பெண்ட் பண்ணி தான் வீட்டை கூட்டிகிட்டு கிடப்போம், வெளியே கூட்டிகிட்டு கிடப்போம். இப்போ உலகம் மாறி போச்சு பார்த்தீங்களா? என்ன மாறிடுச்சு? விளக்கமாருக்கு பெரிய நீளமான விளக்கமாறு, குனியவே வேண்டியதில்லை யாருமே. குனிஞ்சிருந்திருந்தா இடுப்பு சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ நம்ம வாலிப பிள்ளைகளுடைய இடுப்பு, ஒரு சில பிள்ளைகளுடைய வாலிப பிள்ளைகளுடைய இடுப்பு தான் பார்க்க முடியுது, மற்றது எல்லாமே பெருசாகிடுச்சு, பீப்பா போல் ஆகிவிட்டது, சரியா? அப்போ நான் பிள்ளைகிட்ட சொல்லுவேன் அடிக்கடி, இந்த மாதிரி வேலைகள் செய்வது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லது, நன்மையானது, சரிதானா? கர்த்தர் இப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பொறுப்புகள் ஒருவேளை பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்திருந்தால், சரியா? வீடுகளை கூட்டுறதும் வேலை, நீ பாத்திரத்தை விளக்கிறது வேலை, ஒருவேளை அம்மா சொன்னாதான் செய்வேன் என்பதல்ல. உங்களுக்கான பொறுப்புகளை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு இந்த வீட்டில் ஒரு பங்கு இருக்குது, நான் இந்த வீட்டுக்காரி தானே, நான் இந்த வீட்டில் ஒருத்தி தானே, அருமையான தம்பிமார் இருக்கிறீங்க. எனக்கும் இந்த வீட்டில் ஒருவேளை பெண்களுக்கு மட்டும் அம்மா சொல்கிறாங்க வீடு கூட்டுவது பெண்களுக்கான வேலை என்று நினைத்து விட வேண்டாம், சரிதானா? இனிமேல் வருகிற காலங்களில் 2 பேரும் எல்லா வேலைகளையும் கற்றிருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப நல்லது, சரிதானா? நீங்களும் வீடு கூட்டலாம், ரொம்ப நல்லது, நீங்களும் அழகாவீர்கள், சரிதானா? கர்த்தர் நம்ம வீடுகளை பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். பல நேரங்களில் நம்ம பிறரிடத்தில் பொறுப்புகளை எதிர்பார்க்கிறோம், சரியா? கணவன் யாரிடத்துல பொறுப்பை எதிர்பார்க்கிறார்?
என் மனைவி இப்படி இருக்க வேண்டும், என் மனைவி இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க? என் கணவர் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி பொறுப்புகளை எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்க, எங்கள் அம்மா இப்படி இருக்கணும், நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எங்கள் அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எங்கள் அம்மா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு. எப்பயுமே நம்மக்கிட்ட உள்ள வீக்னஸ் என்ன தெரியுமா? நாம் பொறுப்புகளை பிறரிடத்திலே எதிர்பார்க்கிறோம். என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். தாவீதிடத்திலிருந்து அதை கற்றுக்கொள்கிறோம். வெரி ரெஸ்பான்சிபிள், வெரி ரெஸ்பான்சிபிள். அது கர்த்தருடைய கண்களிலே பட்டது. சரிதானா? ஏதோ ஒரு நாள் ஒரு வேலை சொல்லிட்டேன், நீ அது போகுதுன்னு விட்டுட்டு போகிறவன் கிடையாது. அதனால தான் கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். வீட்டு கஷ்டங்களை அறிந்து கொள்ளுவோம். பெற்றோர்களோ பிள்ளைகளோ, வீட்டினுடைய வருமானம் இது, என்னுடைய பொருளாதார நிலைமை இதுதான், இதுக்குள்ளே தான் நான் செலவழிப்பேன், அதை விட தாண்டி நான் யோசிக்க கூட மாட்டேன். பிள்ளைகள் பெற்றோரை கஷ்டப்படுத்தவே கூடாது. வருமானத்தை தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ வருமானம் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு மாதத்துக்கு செலவு உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். கடன் வாங்க மாட்டேன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இது பெரிய பெரிய ஒரு உன்னதமான அனுபவம். சரியா? கடன் வாங்கி கொண்டிருந்தோன்னா ஏசப்பா வருகையில் முடிச்சிருங்க. ஏசப்பா வருகை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். ஏசப்பா இன்னைக்கு வந்துட்டாங்க, என்னாச்சு? நான் நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கிறேன். ஏசப்பா என்ன கூட்டு போவாங்களா? எப்படி கூட்டு போவாங்க? ஏசப்பா கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ட்ட நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்ல, அவங்க யாரெல்லாம் திட்டுவாங்க? என்னையும் திட்டுவாங்க, ஏசப்பாவையும் திட்டுவாங்க. இந்த ஏசப்பா வந்தாராம், அந்த அம்மா என்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கி கிடந்துச்சு தெரியுமா, அவர் மட்டும் கூட்டு போயிட்டாரப்பா, இந்த கடனை யார் கொடுக்கறது? அவரா கொடுப்பாரு? அன்பான பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் பொறுப்பாக நடந்து கொள்ளணும். இங்கே இது ரொம்ப முக்கியம். சரிதானா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். இரண்டாவது காரியம் ரெஸ்பான்சிபிலிட்டி. மூன்றாவது காரியம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 25வது வசனம். இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. இந்த கோலியாத்தை கொல்லுகிறவன் எவனோ அவனை என்ன செஞ்சிருவாரு? ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கிடுவாரு. தம்முடைய குமாரத்தையே ராஜா மகளவே கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாரு. அவனுக்கு மட்டும் இல்ல, அவங்க தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம். அப்பா, என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. காலத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் கொடுத்துருவோம்ப்பா, வீடு கொடுத்துருவோம், மாசம் இவ்வளோ ரூபாய் கொடுத்துருவோம் செலவுக்கு. எவ்வளோ அருமையான காரியங்கள் பாருங்க. அவனையும் பணம் கொடுத்து பணக்காரனாக்கி ராஜா மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து. ஒருவேளை இதெல்லாம் இருக்குது சரியா? ஆனால் மூன்றாவது காரியம், இதன் மேலே சாமுவேல் தன் மனதை வைக்கவில்லை. எதன் மேலே வைக்கவில்லை? இந்த ஐஸ்வர்யம், இந்த உலக ஆசீர்வாதம், அவனுக்கு கிடைப்பதாக இருந்த இந்த உயர்வை பற்றியெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. அவன் என்ன வார்த்தை சொல்கிறான் பாருங்க. 27வது இது திரும்பவுமாக இந்த 3 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது செய்யப்படும், இதை செய்யப்படும், ஒவ்வொருத்தர்ட்டையாக போய் கேட்பான். ஒவ்வொருத்தர்ட்டையாக அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிதானா? ஓகே. ஆனால் நீங்களே அந்த வசனத்தை கண்டுபிடிங்க. தாவீது என்ன வார்த்தை சொன்னான்? ஓகே. அது இது பின்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன வார்த்தை சொல்லி அவன் தன்னுடைய மனதை வெளிப்படுத்தினான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிதானா? 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். இல்லைடா, இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிற 45 வஸ்திர பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த
இஸ்ரவேலின் சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். ஒருவேளை அவனோட சிந்தனை எல்லாம் நான் தனக்கு ஒருவேளை இவனை ஜெயிச்சிட்டோன்னா நமக்கு இவ்வளோ ராஜ்யத்தில் பாதி கிடைக்கும், ராஜாவுடைய மருமகன் ஆயிரலாம், இது எந்த இதுலேயும் அவன் சிந்தனை வைக்கவே இல்லை. வைராக்கியம் கொள்கிறான். சரியா? கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளுகிறான். மூன்றாவது காரியம், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையாக இந்த அருமையான வாலிப பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்கான வைராக்கியம் நமக்குள்ள வரணும். சரிதானா? ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்றால், கிறிஸ்துவ சமூகத்திலேயே நம்ம காத்திருந்தோம்னா அவர் கொடுக்கிற உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டுரும். சரியா? அதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் நம் மனதை எதன் மேல் வைக்கக்கூடாது? இந்த உலக பணத்தின் மேலே, இந்த உலக காரியங்களின் மேலே நம்ம உலக மனசை வைக்கவே கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு ஒரு தெரிந்த அருமையான ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஒருவேளை அவர்கள் என்னுடைய பிரின்சிபலாக இருந்தாங்க. அவர்களுக்கு 2 ஆண் மக்கள் இருந்தாங்க. எங்களுடைய பிரின்சிபலுடைய கணவர் ஒரு காரியத்தில் மிகவும் குறியாக இருந்தார். என்ன காரியம் தெரியுமா? நம் பிள்ளைகள் படித்திறனும், படித்து முடித்து எங்கே தான் வேலை பார்க்கணும்? வெளிநாட்டில் தான் வேலை பார்க்கணும். கட்டாயமாக இங்கே நம்ம தேசத்தில் வாழக்கூடாது, வெளிநாட்டில் தான். இது அவர்களுடைய வாஞ்சை. எங்களுடைய பிரின்சிபல் அவர்களுடைய கணவருடைய வாஞ்சை, என் பிள்ளைகள் வெளிநாட்டில் தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆலோசனை சொன்னாலும் அவர்கள் கேட்கவில்லை. ஒரு பையன் வெளியே இருக்கட்டும், ஒரு பையனை பக்கத்தில் வச்சுக்கோங்களேன், அவர்கள் கேட்கவில்லை. என் பிள்ளைகள் 2 பேரும் வெளியே இருக்கணும், இதே சொன்னாங்க பாருங்கள். அதே செயலாற்றினாங்க. அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். ஒரு தம்பி கனடா, ஒரு பையன் யூஎஸ்ஏல இப்போவும் குடியிருக்கிறாங்க. சரியா? ஆனால் தகப்பன் இறந்தபோது கூட 2 பேரால் வர முடியலை. நிறைய பெற்றோர்கள் இப்பொழுது நமது பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடணும் அப்படின்றதுல மிகவும் வாஞ்சியாக இருக்கிறார்கள். அதற்கான காரணம், அங்கே நிறைய அவர்களுக்கான சம்பளம் அதிகமாக இருக்கிறது, இந்திய தேசத்தில் சம்பளம் குறைவாக இருக்கிறது. அது ஒன்று தான் காரணம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலும் கூட இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. உலகத்தில் பல இடங்களில் பல காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். வேதம் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் உன் அருகிலே வளர்க்கப்படுவார்கள், உன் பேர பிள்ளைகள் உன் அருகிலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினைக்கலாம். ஆனாலும் நீங்கள் அமர்ந்திருந்து வேத வசனத்தை தியானித்து பாருங்கள். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பெறுவார். நம்ம பிள்ளைகள் நம்ம வெறுக அருமாமல் இருக்கணும். நம்ம பேர பிள்ளைகளை நாம் வளர்க்கிறவர்களாக இருக்கணும். பிள்ளைகளை மாத்திரமல்ல, பேர பிள்ளைகள் அவருடைய சந்ததியும் நம் அருகாமையில் வளர்க்கப்பட வேண்டும். இது வேதத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம். சரிதானா? கர்த்தர் 3வது காரியம் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். என்ன ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். தாவீது முக்கியத்துவம் கொடுக்கல. கிறிஸ்துவுக்காக தன் வைராக்கியத்தை காட்டினான், ஜெயம் பெற்றவனாக மாற்றப்பட்டான். 4வது காரியம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 38வது வசனம் 39. இப்போ எல்லாரும் கவனிங்க. கோலியாத்தோடு போரிடுவதற்காக தாவீது நின்று கொண்டிருக்கிறார். சவுல் தன்னுடைய வஸ்திரங்களை எடுத்து அவனுக்கு போட்டுடுறான். நீ போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்றான். வாசிங்க. ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான், கட்டிக்கொண்டான், நடந்து பார்க்குறான். கவனிங்க, உங்கள் கவனத்தை அப்படியே இந்த வசனத்தின் மேலே வைங்க. நிறைய அந்த போருக்கு போகிறதுக்காக கவசம், பட்டை இதெல்லாம் போட்டாச்சு. இரும்பு கவசத்தெல்லாம் போட்டுட்டாங்க. சரியா? கவனிங்க. இப்போ அவன் நடந்து பார்க்குறான். தொடர்ந்து. அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, கவனிச்சுக்கோங்க, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையில் பிடிச்சிக்கிட்டான். ஆற்றிலிருந்து எடுத்த 5 கூழாங்கல்ல கையில் பல்லில் பேக்கில் போட்டுக்கிட்டான். அப்படி அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னை அடைப்பிலே போட்டுக்கொண்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த கோலியாத்துக்கிட்ட போகிறத பார்க்குறோம். சரியா? இப்போ நீங்கள் என்ன கவனிங்க. 4வது காரியம், தாவீது இடத்துல காணப்பட்ட ஒரு காரியம். இதெல்லாம் போட்டுக்கிட்டு சண்டைக்கு போப்பா, உன்னை எவனாவது அவன் டக்குன்னு உன்னை வெட்டுனா கூட இந்த வெட்டு உன் மேலே படாது, அதனால இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சவுல் கொடுக்குறார். ஆனால் அவன் அந்த கவசங்களையோ, அந்த இரும்பு கவசங்களையெல்லாம் அவன் சாய்ந்து இருக்கலை, அதன் மேலே அவன் சிந்தையை வைக்கல, அது தன்னை காப்பாற்றணும்னு அவன் நினைக்கல, எல்லாத்தையும் கலந்து போட்டுட்டான். எனக்கு அது வேண்டாம்,
4வது காரியம், அவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற அற்புதமான காரியம், என் தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது போதும். ஆமென், ஆமென். என்னை எப்படி பயன்படுத்துவாரோ அதை அவர் பயன்படுத்துவார். அது கவசங்களை போட்டுக்கொண்ட சவுலை போல என்னை பயன்படுத்தல, இந்த கல்லை வைத்துக்கொண்டு அடிக்கிற தாவீதை போலவே என்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இதை அமர்ந்து தியானித்துக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், உங்களை கொண்டு என்ன காரியம் செய்ய போகிறார், அதை மிகச்சரியாக செய்வார். வேற எதையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டாம். அது எல்லாவற்றையும் நம்ம விலக்கி போட்டுடலாம். சரிதானா? களைந்து போட வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்திற்குரிய காரியங்களாக இருக்கலாம். ஒரு வாலிப பிள்ளையாக இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன், அதனால நான் இப்படி இருக்க வேண்டும். ஏனால் அந்த வாலிப பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள், அவர்களோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால நான் இப்படி வாழ வேண்டும். இன்னைக்கு தாவீதுட்ட கற்றுக்கொள்ளுங்க. இல்லை, ஏசப்பா உனக்கு என்ன இருக்கணும், வாலிப பெண்ணாக ஒரு வாலிப தம்பியாக இந்த உலகத்திலே உன்னை என்ன அழகோடு, உன்னை என்ன உடையோடு, உன்னை எப்படி வைத்திருக்க வேண்டும், எப்படி வல்லமையாக உன்னை பயன்படுத்த வேண்டுமோ அது அவருடைய சித்தம். நீயாக இன்னொரு உருவத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த உலகம் இப்படி தான் இருக்குது, இந்த உலகம் இப்படி உடை போடுகிறது, அதனால் நான் போடுகிறேன். இந்த உலகம் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், அப்படி தான் இருக்குது. அவங்க கையில் செல்ஃபோன் இருக்குது, அவங்க அப்படி தான் வைத்திருக்கிறாங்க, அதனால் நான் வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், நான் அதனால் என்னை மாற்றிக்கொள்கிறேன். வேண்டாம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அந்த கவசங்களோ அதோ அவனுக்குரியது, சவுலுக்குரியது, அது தாவீதுக்குரியது அல்ல. தாவீதுக்குரியது கூழாங்கற்களும் கவன்கல்லுமே. அதே மாதிரி தான் உங்களுக்கு அருமையான வாலிப பிள்ளைகளை, தங்கச்சி தம்பி, உங்களுக்கு கர்த்தர் கவனை கொடுத்திருக்கிறார், கல்லை கொடுத்திருக்கிறார். எனக்கு என்ன ஏசப்பா கொடுத்திருக்கிறீங்க? எனக்குள்ளது போதும் ஐயா, நான் உண்மையை சார்ந்து கொள்கிறேன், என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி முழுவதுமாக அவருக்குள்ளே அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 5வது ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனம். பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 46வது வசனம் தாவீது கோலியாத்துக்கு சொன்ன பதில். சரியா? அதுக்கு முன்னால கோலியாத்து ஒரு வார்த்தை சொல்றான், அதுக்கப்புறம் தான் தாவீது இந்த பதிலை சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்னா, நீ 44வது வசனம் பாருங்க. அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், உன்னை நான் அடிச்சிருவேண்டா, ஒரே அடியா, நீ என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறான். சரியா? நான் ஒன்றை அந்த உன் அப்படின்ற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். 44ல் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய எதிராளி பயன்படுத்துகிற வார்த்தை உன்னை அழித்து விடுவேன். சரியா? ஆனால் 47ல் தாவீது பதில் கொடுக்குறான் பாருங்க. 46ல் நான் உன்னை கொல்றேன், சரிதானா, அதுக்கப்புறம் ஒன்றை நான் கொன்றுவேன், அதையும் முதல்ல சொல்லிட்டான். சரிதானா? அடுத்து 47ல் பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்க வர அல்லப்பா, இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் தான் உங்களை, சரிதானா, உங்களை, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பாருங்க. 47 உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. சரிதானா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல் அந்த எவ்வளோ கூட்டமாக அந்த ஜனங்கள் வந்தார்களோ அத்தனை கூட்டங்களும் பெலிஸ்தருடைய கூட்டங்களும் அழிக்கப்படுகிறது. அப்போது இந்த இடத்துல நம்ம கடைசியாக தாவீது இடத்துல பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு குணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வல்லமையை பறைசாற்றுதல். கர்த்தர் நமக்கு எவ்வளோ வல்லமை கொடுத்திருக்கிறார் என்பதை கூறி அறிவிக்கிற மகனாக அவர் இருக்கிறார். விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறவராக அவரை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்கள், கர்த்தர் நமக்கு செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்க. அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை தாவீதை போல பயன்படுத்துவார். கர்த்தர் தமது கரத்தின் கருவியாக என்னை வைத்திருக்கிறார். நான் இதை செய்யக்கூடாது, நான் இதை பேசக்கூடாது, என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று ஒவ்வொரு முறையும் அந்த விசுவாசத்திலே அதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. அவங்க எதிராளிகள் எல்லாம் வருவாங்க உங்களுக்கு முன்பாக, உனக்கு விரோதமாக பெரிய கூட்டமாக கூடி வரலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக பெரிய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு வழியாக
உங்களுக்கு எதிராக வருவாங்க, 7 வழியாக ஓடி போவாங்க. ஆமென், ஆமென். அதை தான் இந்த வசனத்தில் தாவீது அழகாக சொல்கிறார். உன்னையும் ஒப்பு கொடுப்பார். நீ என்னை தானே கொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் தேவன் அற்புதர், அவர் இறங்கி வருவாரியா, உன்னையும் என் கையில் ஒப்பு கொடுப்பார். உன்னை மட்டும் கிடையாது, இந்த எதிராளிகள் அத்தனை பேரையும் தேவன் அதம் பண்ணுவார் என்று அவர் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தாவீதை குறித்தே தியானித்து கொண்டிருந்தோம். சரியா? 5 காரியங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாமா? சாமுவேல், தாவீது. முதலாவது காரியம், தாவீது எப்பொழுதும் ரெடியாக இருந்தார். எப்பொழுதும் ரெடியாக இருங்க. ஏசப்பா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உயர்த்துறதுக்கு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ராஜாத்தியாக, ராஜாவாக உங்களை உயர்த்துறதுக்கு கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்கள் செய்ய எல்லாமே யாரை தான் பிரியப்படுத்திகிட்டே இருக்கணும்? தேவனை, பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்தணும். 2வது காரியம், ரெஸ்பான்சிபிளாக இருங்க. இந்த உலகத்தில் ஒரு வாலிப மகளாக, ஒரு வாலிப தம்பியாக உங்களை வைத்திருக்கிறாங்க, ஒரு பெற்றோராக, அருமையான திருச்செபின் பிள்ளைகளாக வைத்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். பொறுப்பை ஒரு நாளும் தட்டி கழிக்காதீங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்க, நிறைவேற்றுங்க. அப்போ தான் ஏசப்பாவுக்கு கன்ஃபார்ம் ஆகும். உங்களை எடுத்துக்கொண்டா கர்த்தர் நல்லா செய்வீங்க அந்த வேலையை அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் ஏசப்பாவுக்கு கிடைக்கும். அதனால் கவனமாக இருங்க. 3வது காரியம், இந்த உலகத்தின் மேலோ அல்லது பணத்தின் மேலோ உங்கள் பற்றுகள் வேண்டாம். அது உலகத்தாரோடு நீங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல அப்படின்ற எண்ணத்தோடு இருங்க. நாம் பரலோகவாசிகள். ஆமென், ஆமென். நம்ம வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நாம் பரலோகவாசிகள். கொஞ்ச நாள் இங்கே வாழ்ந்துட்டு போக தான் வந்திருக்கிறோம், டெம்பரவரியாக வாழ்ந்துட்டு போக வந்திருக்கிறோம். சரியா? அதனால் அதிகமாக நம்ம சிந்தனைகள் தேவன் மேலேயே இருக்கட்டும். 4வது காரியம், தாவீது எதையெல்லாம் போட்டுக்கொள்ள வேண்டாமோ அதை போட்டுக்கொள்ளவில்லை. சரிதானா? இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு சாயலையும் அவன் வேண்டான்னு சொல்லிட்டான். என்னுடைய சாயல் வேற, எனக்கு கர்த்தர் கொடுத்த சாயல் போதும், நான் அதை கொண்டு ஜெயிப்பேன் என்று அவர் உறுதியாக இருந்தார். நாமும் அப்படிதான். கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து நான் ஜெயிப்பேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்க. 5வது காரியம் அதே தான். கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாச அறிக்கைகளை இட்டுக்கொண்டே இருங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், என்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் இந்த சூழ்நிலைகள் மாறும், ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன். அப்பொழுது குற்றமற்ற யோபுவை போல நான் இருக்கணும். வாயின் வார்த்தைகளில் கூட நான் தவறு செய்யக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி அவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. தாவீதிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு வாலிப மகன் அப்பா, இவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கையை அவனுக்குள்ளே நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. வேறுபட்டவனாக இருக்கிறான் ராஜா. எத்தனையோ வாலிபர்கள் அப்படி இருந்தாங்க, எத்தனையோ வாலிபர்கள் அங்கே இருந்தாங்கப்பா. அவன் சகோதரர்கள் 7 பேர் இருந்தாங்க. எல்லாருலேயும் மாறுபட்டவனாக, வேறுபட்டவனாக அவன் வாழ்ந்திருக்கிறானப்பா. நாங்கள் அப்படி தான் வாழ ஆசைப்படுகிறோம். இந்த உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் வேறுபட்ட பழக்கங்களை, ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்த விரும்புகிறோம் ஐயா. எங்கள் அருமையான வாலிப பிள்ளைகளை நீங்கள் அப்படியே ஆசீர்வதிங்க. இந்த உலகத்தில் பாவம் உண்டு ராஜா. தாவீது கூட பல நேரங்களில் தவறு செய்திருக்கிறான், ஆனால் திரும்பவும் உங்களிடத்தில் ஓடி வந்திருக்கிறான்ப்பா. அதே பாரு இந்த பிள்ளைகளும் தவறு செய்த தாவீதை போல இருந்தாலும் திரும்பமாக உம்மிடத்திலே ஓடி வந்து உம்மோடு இணைந்து கொள்ளுவார்களாக. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடவுளின் திருவார்த்தையை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிப்போம். யாவரும் எழுந்து நின்று 388வது பாடலை பாடுவோம். எங்கும் புகழேசு ராஜனுக்கு எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. 388வது பாடல். முதலாவதாக பை காணிக்கை படைக்கப்படும். அதைத் தொடர்ந்து வாலிபர்கள் முன்பு வந்து எங்கள் தோத்திர காணிக்கை வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 388வது பாடல்.
புகழ் இயேசு ராஜனுக்கே. ஏழில் வாட்சிமை வளர்வாடிவரே. உங்களை அல்லவும் உண்மை வேதம் காக்கும் உயர் வீரரென பக்தரோதுகிறா. எங்கும் புகழ் இயேசு ராயனுக்கே. ஏழில் மாட்சிமை வளர்வாளிபரே. சபையின் வாலிப பிள்ளைகள் அனைவரும் முன்பாக வரவும். இது ஒரு உடன்படிக்கைக்கான நேரம். கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் சத்தியத்தின்படி நடக்கவும் பிள்ளைகள் இந்த வேளையில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். சபையாராக பெரியோராக நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகள் இந்த சபைக்கு தூணும் ஆதாரமாய் விளங்கும்படியாக உங்களுடைய ஆசீர்வாதத்தான் நேரத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் பிரதிஜை செய்கிற இந்த வேளையிலே அந்த ஆசீர்வாதத்தை பெரியோராகிய நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வழங்கும்படி இந்த வேளையில் கேட்டுக்கொள்கிறோம். வாலிப பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள் முன்பதாக வரவும். ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். இந்த வேளையில் இந்த நாளிலிருந்து நான் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். அதாவது என் ஆவி, ஆத்மா, சரீரம் இவைகளை ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த வேளையில் நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவர்களோடு நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறீர்கள். சபையார் அனைவரும் ஜெப நிலையிலிருந்து இந்த வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள். தென்காசி சேகரம் மேலகரம் சபையின் வாலிபனாகிய நான் தேவ ஒத்தாசையில் அவரில் நிலைத்திருக்கத்தக்கதாக அனுதினமும் அவரது வசனங்களை வாசித்து தியானிப்பேன். தனி ஜபத்திலும் கூட்டு ஜபத்திலும் ஆலய தொழுகைகளிலும் தனி உற்சாகம் காட்டுவேன். வாலிப சங்கத்தின் கூட்டங்களிலும் வேலைகளிலும் ஒழுங்காய் பங்கு பெற்று என் குடும்பத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் பயனுள்ள வாழ்க்கை நடத்தி கடவுளுக்கு பிரியமாய் நடந்து வருவேன். இந்த வேளையில் உடன்படிக்கை செய்திருக்கிற ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருந்திருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நமது ஐயரம்மா அவர்கள் சிறப்பாக ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, எங்கள் அருமையான பிள்ளைகளை உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உங்கள் பிள்ளைங்க பாவங்க, உங்கள் பிள்ளைங்க ராஜா. உயரமும் உன்னதமான இடத்துல வீற்றிருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் ஐயா. உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஞானத்தில் சிறந்த பிள்ளைகளாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அறிவில் சிறந்த பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். இந்த உலகத்தில் காணப்படுகிற பொல்லாங்கனுக்கு எங்கள் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே, உமது செட்டைகளின் மறைவிலே எங்கள் பிள்ளைகளை நீர் மறைத்து வைத்துக் கொள்வீராக ராஜாவே. உமது இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் பிள்ளைகளை நீர் மூடி மறைத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே எங்கள் பிள்ளைகளுக்கு அக்கினி மதிலாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும் அப்பா. எங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும் ஐயா. வேத வசனங்கள் மூலமாக, மெல்லிய சத்தத்தின் மூலமாக தேவரீர் எங்கள் பிள்ளைகளோடு நீர் இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளுக்காக ஒரு காரியத்தை நீங்கள் முன்குறித்து வைத்திருக்கிறீங்கப்பா. நீங்கள் முன்குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக, இன்னும் அநேகமாயிரம் வாலிப பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக, அவர்களை வழிநடத்துகிற பாத்திரங்களாக எங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் எடுத்து உயர்த்துகிறீங்க அப்பா. நன்றி செலுத்துகிறோம். தானியேலை போல வாழ எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மோசேயை போல வாழ எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். தெபோராளைப் போல வாழ எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். தாவீதை போல வாழ எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. இந்த உலகத்திலே அவர்கள்
தாவீது, இந்த உலகத்திலே அவர்கள் தானியேல், இந்த உலகத்திலே அவர்கள் தெபோரால் ஐயா. உங்கள் பிள்ளைங்க இயேசப்பா, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் கரம் பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருக்கட்டும். உங்கள் கரம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. பெற்றோரை ஆசீர்வதிங்க. அவருடைய கனவுகள், அவருடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். ஜெபித்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் திருச்சபை மக்களாக உம்முடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வர ஆண்டவரே எங்களுக்கு வாய்ப்புகளை ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் முதல் வாரத்திலும் நன்றியோடு நாங்கள் திருச்சபை மக்களாக உம்முடைய திரு சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே தாழ்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கடந்த 7 மாதம் அளவும் ஆண்டவர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருந்து வழி நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய தெய்வீக சமாதானம் எப்போதும் எங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று உம்மிடத்திலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் இந்த வாலிபர் ஞாயிற்காக நாங்கள் சிறப்பாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் ஆரம்பம் முதல் நிறைவரையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய சமாதானம் உடன் இருந்தது. அதற்காகவும் நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. குறிப்பாக நாங்கள் கேட்ட உம்முடைய திரு வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எப்பொழுதும் ஒரு ஆயத்தத்தோடு நாங்கள் எந்த நிலையிலும் காத்திருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் ஏராளமான பொறுப்புகளை நீர் கொடுத்து எங்களை அழகு பார்க்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் பொறுப்புகளோடு நாங்கள் செயல்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை குறித்து ஒரு நாள் கணக்கு கேட்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அதை நினைத்து நாங்கள் உண்மையும் உத்தமமாக எங்கள் பொறுப்புகளில் செயல்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டியறல வேண்டும் என்றும் இடத்துல மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரை, தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்தின் மேல் அன்பு வைக்காமல் ஆண்டவரை எங்களுக்காக உயிரை கொடுத்த உம்மையில் மாத்திரம் அன்பு செலுத்த, உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கக்கூடிய கிருபைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்றும் இடத்துல மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரை, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் பறைசாற்றக்கூடிய மக்களாக, நற்செய்தியை சுமந்து செல்லக்கூடிய பாத்திரமாக நாங்கள் மாறுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அன்றைக்கு சவுல் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று கேட்டது போல ஆண்டவரே, வாலிபர்களாகிய நாங்களும், பெற்றோராகி இருக்கக்கூடியவர்களும் பிள்ளைகளை குறித்து நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தியறல வேண்டும் என்று இடத்துல மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியறல வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய தெய்வீக சமாதானம் எப்பொழுதும் பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். குறிப்பாக வர முடியாமல் பலவீனத்தோடு வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை சாரும் சுவாமி. மனதளவிலே சோர்ந்து போய் இருக்கிறவர்களை ஆண்டவரை நீர் அவர்களை பலப்படுத்தியறல வேண்டும் என்று இடத்துல மன்றாடுகிறோம் அப்பா. குடும்ப நிலையில், பொருளாதாரத்தில் பின்தங்கிய இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை, சவால்களை சந்திக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்ய போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வயதான நிலையில் இருக்கிறவர்களோடு உம்முடைய கிருபையின் கரம் உடன் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுடைய திருச்சபைக்காக, எங்களுடைய சேகரத்திற்காக, எங்களுடைய குருவானவர் ஐயா குடும்பத்திற்காக ஆண்டவரே, ஒவ்வொரு சபைக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக மன்றாடுகிறோம். இந்த தென்காசி மாவட்டத்திற்காக உமக்கு நன்றியோடு மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் உடைய தெய்வீக கரம் உடன் இருக்க வேண்டும் என்று இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடரட்டும். இந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த புதிய வாரத்தை நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், எங்களுடைய பிரயாசங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பயணங்கள் எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பின் கரம் உடன் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தொடர்ந்து நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடரட்டும். எல்லா துதிக நமைக்கு மேல் உமக்கே செலுத்துகிறோம். இவை அனைத்தையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் நம்முடன் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்கிற தூய ஆவியாரின் நிறைவான வழி நடத்துதலும் எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். வழிபாட்டின் நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலை 486வது பாடலை பாடுவோம். 486வது பாடல், பாதை காட்டும் மாயகோவா என்ற பாடல். 486வது பாடல். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழுமையோருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தரும் சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். யாவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.